கிறிஸ்துவிலே மிகவும் பெரியமானவர்களே, 8/6/2026 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்று தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் முழுவதும் அப்பா இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீ செய்தலும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்ப நாசமாசு வலைக்கு விலைக்கு இவரை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய நீதியின் வலது கரத்தினால் இவரை தாங்கி வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆக இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படுவதாக. நீ தருகிற நிறைவுக்குள்ளாக இவரை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, லேவியராகமம் 10:7 கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்கிறதே என்று சொல்லி எழுதப்பட்டுக்கூடிய வார்த்தையின்படி உடைய அபிஷேக தைலம் எப்போதும் இவரோடு இந்த அற்புதத்திலே நடத்தட்டும். ஆண்டவரே, சகலவிதமான நன்மையும் கொடுங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அந்த தகப்பனை 8/6/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசம் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்க ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மையை பார்க்கும்படி நீர் செய்தலும்படி ஜெபிக்கிறேன். இப்படி கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றுவதாக. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.